வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2025 அடுத்த மாதம் நடக்க போகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மெயின்ஸ் 2025க்கு இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ஒரு கேண்டிடேட்னுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும், செலக்ட் ஆவாரா இல்லையா, செலக்ட் ஆனார்னா ரேங்க் எப்படி இருக்கும், டாப் ரேங்க்ஸில் வருமா இல்லை கொஞ்சம் பின்னாடி வருமா, இதெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய ஃபேக்டர்ஸில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ். உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டையும் உங்களுடைய ஃபைனல் ரேங்கையும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பெரிதளவில் நிர்ணயம் செய்யும். மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமில் எடுக்கக்கூடிய ஸ்கோரையும் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோரையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் யூபிஎஸ்சி ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டை நிர்ணயம் பண்ணுவாங்க. இதில் தான் இந்த சர்வீசஸ் டிசைட் ஆகும். நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நல்ல சர்வீஸ் கிடைக்கும், இல்லை ஸ்கோர் குறைவாக இருக்குன்னா ரேங்க் பின்னாடி போகும், நீங்கள் எதிர்பார்த்த சர்வீஸை உங்களால் வாங்க முடியாது, நீங்கள் மறுபடியும் எக்ஸாமினேஷனை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், இவங்கெல்லாம் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பெரும்பாலானவர்கள் கரெக்டாக பண்ணுறதில்ல. இதுதான் உண்மை. இதை பற்றி பேசணுன்னு தான் இப்போ நான் வீடியோவில் வந்திருக்கேன். கடந்த பல வருடங்களாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் யூபிஎஸ்சியில் ரொம்ப வீக்காகவே இருக்குது. போன வருடம் 24ல் ஒரு 50 பேர் செலக்ட் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 40 சொச்சம், அதுக்கு முன்னாடி ஒரு 30, இந்த ரேஞ்சில் தான் செலெக்ஷன் இருக்குது. ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கே தவிர ஒரு காலத்தில் இருந்த மாதிரி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி 100 பேர் 120 பேர் இந்த அளவுக்கு செலக்ட் ஆகுறது கிடையாது. மறுபடியும் இந்த புவர் செலெக்ஷனுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். வருடம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலையில் பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. கையில் வாய்ப்பு இருக்கும் பொழுதே தவறாக எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அப்படிப்பட்ட டீச்சர் தான் நான். அந்த அடிப்படையில் இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம கையில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில விஷயங்களை சொல்லிடணும், அவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, எந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க? நாங்கள்லாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டாலே எங்களுக்கு இந்த உலகமே கையில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கணும். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உட்காந்து படிப்போம். 12 hours 14 hours 16 ஹவர்ஸ்லாம் உட்காந்து படிப்போம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த காலத்தில் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, பட் ஃபேக்டை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க மாதிரி அந்தளவுக்கு அகாடமிக்ஸ் கிடையாது, அந்தளவுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, மென்டர்ஸ் கிடையாது. நீங்கள் சென்னையில் எடுத்துட்டாலே ஒரு 2-3 அகாடமி தான் இருக்கும். அதில் மெயினாக ஒரு 2-3 டீச்சர்ஸ் தான் பிரதானமாக இருப்பாங்க. அவங்கள தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். எப்படி மீட் பண்ணுவோன்னா, ப்ரிப்பரேஷன் போவோம், அதில் வாரம் ஒரு முறை இவங்களெலாம் மீட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபீட்பேக் வாங்குவோம், பல விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம். இதில் இவங்களை மீட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த சிவில் சர்வீசஸ் கோச்சிங் ஈகோ சிஸ்டம் ஓரளவுக்கு அப்போ தான் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே அந்தளவுக்கு டீப் கிளாரிட்டி இருக்காது, துல்லியமாக சில விஷயங்களை அவங்களால சொல்ல முடியாது. இது அப்போ இயல்பாக இருந்தது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேலஞ்சஸ் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய வசதிகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு, நிறைய டீச்சர்ஸ் இருக்கும், மென்டர்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் துல்லியமாக எப்படி ஒர்க் பண்ணுது இதை சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணியிருக்கோம், செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன, அவங்க எப்படி இந்த ப்ரிப்ரேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க, செலக்ட் ஆகி நல்ல ரேங்க் எடுத்தவங்க அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலாக அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா, 3 மாதங்கள், இந்த 3 மாதங்களில் உங்களுடைய டீச்சர்ஸை நீங்கள் மீட் பண்ணணும், மீட் பண்ணி ஃபீட்பேக் வாங்கணும். இதை நிறைய பேர் இன்றைக்கி செய்கிறதில்ல. பல வருடங்களாக அந்த தவறு நடக்குது. அதனால தான் கேப்பபிளான கேண்டிடேட்ஸ் கூட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் செலக்ட் ஆக மாட்டுறாங்க. செலக்ட் ஆகுறாங்க 4வது அட்டெம்ப்டில் 5வது அட்டெம்ப்டில் ஒரு 4-5 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் ஃபோனில் பேசுவேன், இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுக்கும்போது, நேராக அகாடமிக்கு வாங்க ஃபீட்பேக் வாங்கன்னு சொல்லுவோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் வர முடியாது, கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நினச்சிப்பேன் திருச்சியோ மதுரையோ அல்லது கன்னியாகுமரி அப்படின்னு நினச்சி நான் கேட்பேன், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, அடையாறில் இருக்கேன், தாம்பரத்தில் இருக்கேன், பூந்தமல்லியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பூந்தமல்லியிலேருந்து அண்ணா நகர் எவ்வளோ தூரம், அடையாறுலேருந்து அண்ணா நகர் எவ்வளோ தூரம். ஆனாலும் இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸை கொடுக்குறாங்க. இது பல வருஷமாக நடக்குது.
எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி டீச்சர்ஸை நேராக மீட் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷனை உருவாக்கி ஆன்சர்ஸை காட்டி ஃபீட்பேக் வாங்கணும், இன்புட்ஸ் வாங்கணும், சில நுணுக்கங்களை லேர்ன் பண்ணணும், டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணணும், எங்கெல்லாம் வீக்காக இருக்குமோ ஸ்ட்ராங் ஆகணும். அதை தாண்டி நம்ம பெர்சனாலிட்டியை நம்ம பில்டு பண்ணணும், பயத்தை போக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. நிறைய பேர் இந்த தவறை செய்கிறீங்க. இந்த வருடம் கூட நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் போகிறாங்க. அதாவது ஒரு அட்டெம்ப்ட் மெயின்ஸ் எழுதியிருப்பார், அவரால் இன்டர்வியூக்கு போக முடிஞ்சிருக்காது, அல்லது இன்டர்வியூ போயிருப்பார், செலெக்ஷன் ஆயிருக்க மாட்டார். அப்போது இந்த முறை அவர் மெயின்ஸ் எக்ஸாம் அவர் எழுதுறாரு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே அவர் பண்ண தப்பு என்ன, இதை தெளிவாக டீச்சர்ஸை மீட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அல்லது ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீடியோஸை பார்க்குறது, அவங்க சொல்கிற விஷயங்களை ஷார்ட்கட்டாகவும் டிப்ஸாகவும் எடுக்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. எத்திக்ஸ் பேப்பரில் ஒருத்தருக்கு ஸ்கோர் அந்தளவுக்கு வரலன்னு வைங்க, ஒரு 80 தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு 110 120 வரைக்கும் கூட எடுக்கலாம் எத்திக்ஸில் நல்லா பண்ணலாம். அப்போ இந்த முறை அவர் டார்கெட் வந்து 120 எடுக்கணும். என்ன பண்ணணும், சென்னையிலேயே எத்திக்ஸை நல்லா எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரை தேடி போய் நீங்கள் ஃபீட்பேக் வாங்கணும். கொடுக்கறது எல்லாரும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அது போல் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்டுக்கு போய் ஏற்கனவே செலக்ட் ஆனாங்க இல்லையா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறது. இது கேட்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் செலக்ட் ஆனவங்களால தெளிவாக துல்லியமாக இந்த ப்ராசஸ் இதுதான் அவங்களால சொல்ல முடியாது. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது தப்பு. அவங்களும் அவங்களுக்கு சொல்லி தரணுன்ற டியூட்டி இல்லை. ஒரு நல்ல எண்ணத்தில் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக சில நிமிடங்கள் பேசுவாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறத நீங்கள் மேலோட்டமாக எடுப்பீங்க. உதாரணத்துக்கு எத்திக்ஸ் பேப்பரில் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் டேபிளர் காலம் போட்டு எழுதினேன், ஃப்ளோ சார்ட்டு போட்டேன், சில எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுத்தேன், கிரேட் லீடர்ஸ்னுடைய எக்ஸாம்பிளை கொடுத்தேன், ஒரு 5 கோட் ஒட்டு மொத்தமாக எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் அங்கே அட்வைஸாக கிடைக்கும். நீங்கள் இதை மட்டும் எடுப்பீங்க, மேலோட்டமாக அவுட்டர் ஷெல் தான் கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஸ்கோர் வராது. நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எத்திக்ஸ் பேப்பருங்கிறத எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச் பண்ணணும். ஆனால் 50% கேண்டிடேட்ஸ் இதை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மற்ற ஜிஎஸ் பேப்பரை எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க, எக்கனாமியில் லேர்ன் பண்ணதை எழுதுவாங்க, பாலிட்டியில் லேர்ன் பண்ணதை எழுதுவாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் லேர்ன் பண்ணதை எழுதுவாங்க, அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்டில் லேர்ன் பண்ணதை கூட எழுதுவாங்க. உதாரணத்துக்கு திங்கர்ஸ் போர்ஷன் இருக்குது எத்திக்ஸ்குள்ளே, ஆனால் சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த ஆப்ஷனில் படித்த திங்கர்ஸ் எல்லாம் உள்ளே ரொம்ப டீப்பாக எழுதுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அந்தளவுக்கு வந்திருக்காது. அப்போ மிஸ்டேக் இங்கே தான் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ப்ரெசன்டேஷனில் டேபிளர் காலமாக கொடுக்கலாம், ஃப்ளோ சார்ட்டாக கொடுக்கலாம், எக்ஸாம்பிள்ஸ்க்கு கிரேட் லீடர்ஸ்னுடைய லைஃப்லேருந்து ஏதாவது சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம், இதெல்லாம் எழுதலாம். ஆனால் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய மிஸ்டேக் எங்கே இருக்குன்னா அந்த பாடத்துடைய சாராம்சத்திலே இருக்குது, எசன்ஸ்லேயே இருக்குது. இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இப்போது இதை அவங்க கரெக்ட் பண்ணுறது கிடையாது. மேலோட்டமாக செலக்ட் ஆனவங்க பேச்சு கட்டிட்டு இந்த முறை அவர் சொன்ன மாதிரி பாக்ஸ் போடுறேன், ஃப்ளோ சார்ட் போடுறேன், நான் லைன் போட்டுறேன்னு சொல்லி இந்த முறையை ட்ரை பண்ணுவாங்க. பெருசாக வித்தியாசம் இருக்காது. 80 எடுத்திருந்தாருன்னா மிஞ்சி போனால் ஒரு 87 90 தான் வரும். ஒரு அட்டெம்ப்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சா, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சா, இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் பண்ணுறாங்க, மெஜாரிட்டி பண்ணுறாங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறாங்க. நேரடியாக டீச்சர்ஸை மீட் பண்ணுறத வீட்டை விட்டு நிறைய பேர் வெளியே வர்றதே இல்லை. சென்னையில் இருக்கவங்க கூட எல்லாத்தையும் ஆன்லைனில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் கேட்கலாம், தப்பு இல்லை, சில விஷயங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 3 மாதங்கள் தான் இருக்குது, டைம் அந்தளவுக்கு இல்லை, எங்களுக்கு புரியுது. ஆனாலும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் மொனாட்டனஸாக அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் தவறான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மரத்தை வெட்ட சொல்கிறாங்கன்னு வைங்க, உங்கள் கையில் ஆக்ஸ் கொடுத்துட்டாங்க, மரத்தை வேகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மரத்தை வெட்ட முடியாது. ஏன், அந்த ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட்டாக இருக்கும், ஷார்ப்னஸ் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஆக்ஸை நடுவில் நீங்கள் ஷார்பன் பண்ணணும், ஷார்பன் பண்ணிட்டு தான் வெட்டணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக ஆக்ஸை பிடிச்சி வெட்டுறேன் வேகமாக ஓடுறேன்னு வெட்டுறாங்க. மரத்தை உங்களால் சாய்க்கவே முடியாது, உங்கள் கை தான் வலிக்கும். அப்போது ஷார்பனிங் த ஆக்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இங்கே ஷார்பனிங் த ஆக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும், நிறைய இன்புட்ஸை வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஃபர்தராக கண்டென்ட்டை ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸை லேர்ன் பண்ணணும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். தயவு செய்து இதை செய்யுங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியுது. குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் வந்து தான் ஆகணும்.
இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸை நிறைய ஆஸ்பிரன்ஸ் கமிட் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. நிறைய பேர் கேள்வியே ப்ராப்பராக புரிஞ்சுக்க மாட்டாங்க. கேள்வியை புரிஞ்சுக்காமல் கண்டென்ட்டை கொடுப்பாங்க. ஸ்கோர் கம்மியாக இருக்கும். பேப்பர் எந்த பேப்பரும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இன்னொரு பேப்பரில் கொடுக்குற கண்டென்ட்டை இந்த பேப்பரில் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பேப்பர் 1ல் சொசைட்டி சம்மந்தமாக கேள்வி வரும். ஆனால் கேள்வியை பார்க்கும்போது எக்கனாமி சம்மந்தமாக இருந்த மாதிரி இருக்கும். எக்கனாமி ஸ்டஃபை இதில் எழுதுவார், ஸ்கோர் குறையும். பேப்பர் 2 வெல்ஃபேர் ஸ்கீம், அது வெல்ஃபேர் ஸ்கீம் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். ஆனால் அந்த கேள்வியை பார்க்குறது எக்கனாமி மாதிரி தெரியும், அங்கேயும் எக்கனாமி எழுதி வச்சிருப்பார். எத்திக்ஸில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் அது எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். ஹிஸ்ட்ரி எழுதினீங்கன்னா மார்க் பண்ண மாட்டாங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய பேர் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் மனப்பாடம் பண்ணதை இந்த மெயின்ஸ் ஆன்சர்ஸில் நிரப்புவாங்க. இப்படி எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க. கோர் நாலேஜ், கான்செப்ஷுவல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அனாலிட்டிக்கலாக எழுதணும். நீங்கள் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸ் தரலாம், ஆனால் இந்த கான்செப்ஷுவல் நாலேஜோட அதை சேர்த்து எழுதணும். அது இல்லாமல் எஸ்ஏ பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டாக எழுதணும். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் எழுதிருக்கணும். ஃப்ளோ ஆஃப் பாயிண்ட்ஸ் முக்கியம், எக்ஸ்பிரஷன் முக்கியம். ஆப்ஷனல் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ் மாதிரி எழுதக்கூடாது, அந்த ஆப்ஷனுடைய கோர் இருக்கணும். கேள்வி ஜிஎஸ் மாதிரி இருந்தாலும் வெறும் ஜிஎஸ் கண்டென்ட் கொடுத்தா மார்க் வராது. சப்ஜெக்ட் சோஷியாலஜி அப்படின்னா சோஷியாலஜி சப்ஜெக்ட் கோரோடு சேர்த்து ஜிஎஸில் படித்ததை சேர்த்து எழுதணும். ஸ்காலர்ஸை மென்ஷன் பண்ணணும். கிரிட்டிக்கலி அனலைஸ், எவாலுவேட் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை மற்ற டாப்பிக்கோட ரிலேட் பண்ணணும். கிராஸ் கம்பேரிசன் பண்ணணும். சிக்னிஃபிகன்ஸ் எழுதணும். கிரிட்டிசிசம் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுக்கணும். அப்போ இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸை மீட் பண்ணால் தான் தெரியும். மீட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ட்ரையல் அண்ட் எரரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு அட்டம்ப்டே வேஸ்ட் ஆகிட்டு போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5வது அட்டம்ப்ட்டோ 6வது அட்டம்ப்ட்டோ வந்துடும். சர்வீஸ் வாங்குவீங்க, லேட்டாக தான் வாங்குவீங்க. 5 வருஷம் 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் வாங்குவீங்க. ஏன் இந்த கஷ்டம்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஒரே அட்டம்ப்ட்டில் நல்ல ரேங்க் வாங்கலாம். டாப் 300ல் வாங்கலாம். குறைஞ்சது ஐபிஎஸ்ஸே வாங்கலாம். நான் சொல்கிறேன், என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்தளவுக்கு இன்றைக்கி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ரிஜிடாக இருக்காதிங்க. நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து ரெகுலர் பேசிஸில் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் ஆன்சர்ஸை எழுதி டீச்சர்ஸை மீட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குங்க. உதாரணத்துக்கு எக்கனாமி சப்ஜெக்டில் நீங்கள் இன்னும் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஆன்சரை எழுதி டீச்சர்கிட்ட காட்டணும். இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஒரு 2 ஆன்சராவது எழுதி காட்டணும். அப்போ தான் நீங்கள் எழுதுறது கரெக்டாக இல்லையா, அந்த சப்ஜெக்டை நீங்கள் அட்லீஸ்ட் டச் பண்ணுறீங்களா, கான்செப்ட்ஸ்லாம் 2 பாயிண்ட் இருக்கா, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸில் அதை அசோசியேட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் டீச்சர் செக் பண்ணி சொல்லுவார். நீங்கள் அதை செக் பண்ணாமலேயே நீங்கள் அப்படியே ஏறு பூட்டின அந்த எருது மாதிரி போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களை அறியாமே மிஸ்டேக் பண்ணுவீங்க. எஃபர்ட் அதிகம் போடுவீங்க, நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனாலும் அந்த பாதையே தவறாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துடும். நீங்கள் எழுதியே முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால் இந்த ஒரே அட்டம்ப்ட்லேயே நீங்கள் தொடர்ந்து கரெக்ஷன்ஸை பண்ணணும். உங்களுடைய வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமான இன்புட்ஸ் எல்லாத்தையும் அப்டைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கி அந்த ஒரே அட்டம்ப்ட்லேயே ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்சை நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வரும். நான் இந்த வீடியோவில் சொன்னதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நல்லதுக்காக தான் அட்வைஸ் பண்ணுறேன். இன்னைக்கு தேதியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே நம்ம புஷ் பண்ண முடியாது. ஒரு டீச்சராக அட்வைஸ் பண்ண முடியும், சில விஷயங்களை வலியுறுத்த முடியும். ஆனால் எல்லாருமே அடல்ட்ஸ், எல்லாருமே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே நாங்கள் நினச்சாலும் உங்களை புஷ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தான் மாறணும். ஸோ இதில் முயற்சி பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களால் ஒரே அட்டம்ப்டில் நல்ல ரேங்க் எடுக்க முடியும். நமக்கு தேவை ஒரே அட்டம்ப்ட். அந்த ஒரு அட்டம்ப்டில் அந்த ஒரே ஜேர்னியில் என்ன தேவையோ சிம்பிளாக பண்ணிடணும். காம்ப்ளிகேட் பண்ணாமல் அதை பண்ணணும். அந்த ஒரே அட்டம்ப்டில் நம்ம ஒரு நல்ல ரேங்க்கை வாங்கி சர்வீஸை வாங்கிடுவோம். நன்றி.